Hey people, my name is Madan. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to manage multiple GitHub accounts using SSH. அதாவது ஒரே டிவைஸில் எப்படி மல்டிபிள் GitHub அக்கௌண்ட்ஸை லாகின் பண்ணி அதுக்கு தகுந்த ரெபாசிட்டரிஸை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நமக்கு மல்டிபிள் GitHub அக்கௌண்ட்ஸ் தேவைப்பட போகுது? மெனி ரீசன்ஸ். ஏன்னா நம்ம பர்சனல் பர்பஸ்க்காக ஒரு GitHub அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், அதர்ஸ் நம்ம ஒர்க் ரிலேட்டட் பர்பஸ்க்காக இன்னொரு GitHub அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்க அவங்க கிளைண்ட்ஸ் தர GitHub அக்கௌண்ட்ஸில் வெவ்வேறு ப்ராஜெக்டுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக மல்டிபிள் GitHub அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கலாம். இப்படி வெவ்வேறு அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கும் போது ஒரே டிவைஸில் நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கிட் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போதும் அதோட கிரெடென்ஷியல்ஸை என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதை SSH மூலிமா அவாய்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை GitHubல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் SSHனா என்ன அப்படின்னு ஒரு ஷார்ட் டெஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணலாம். SSH என்னன்னா செக்யூர் ஷெல் ஆர் செக்யூர் சாக்கெட் ஷெல் அப்படின்னு சொல்லலாம். இது கிரிப்டோகிராஃபிக் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸில் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால்ஸ். இது மற்ற ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி இல்லாமல் HTTPS, FTP அந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு பப்ளிக் ப்ரைவேட் RSA கீ மூலிமா ஒர்க் ஆகுது. அதாவது எப்படின்னா HTTPSல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து ஒரு அப்ளிகேஷனில் லாகின் பண்ணலாம். ஆனால் இதில் அப்படி பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு யூஸருக்கும் அது அவங்களுக்குன்னு தகுந்த ஒரு பப்ளிக் ப்ரைவேட் RSA கீயை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் சர்வரில் உங்கள் பப்ளிக் கீயை போட்டுட்டு அதை வந்து இங்கே கிளைண்ட் மூலமாக நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கனெக்ஷனுக்கு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆக்சஸ் வேணாலும் ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான் இந்த செக்யூர் சாக்கெட் ஷெல் அப்படிங்கிறது. இது மூலிமா என்னென்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னம்னா DNS ஸ்பூஃபிங், IP சோர்ஸ் ரூட்டிங், இந்த மாதிரி இன்டர்மீடியட் நெட்வொர்க்கில் இன்பிட்வீன் நெட்வொர்க்கில் எந்த அட்டாக்ஸ் யாராவது பேக்கெட்ஸை ஸ்னிப் பண்ண முயன்றாலோ அதை வந்து இந்த SSH மூலிமா பிளாக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது மற்ற ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி தான், அதாவது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடலில் தான் ஒர்க் ஆகுது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த கிரெடென்ஷியல்ஸை கொடுக்காம நீங்கள் உங்கள் பப்ளிக் ப்ரைவேட் RSA கீஸை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஏன் நம்ம SSHஐ GitHubல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க. இதுதான் அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ HTTPSல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் கிரெடென்ஷியல்ஸை என்ன என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் HTTPS லாகின் பண்ணீங்க அப்படின்னம்னா உங்கள் கிரெடென்ஷியல் வந்து குளோபலாக உங்கள் சிஸ்டமில் பாஸ்வேர்ட் ஸ்டோரேஜ் மேனேஜரில் குளோபலாக வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வேறு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது அதோட கிரெடென்ஷியல் தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே நீங்கள் SSHல பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா இது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கிரெடென்ஷியல் என்டர் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரே டிவைஸில் நீங்கள் ஒவ்வொரு லாகினுக்குமே இண்டிவிஜுவல் செஷனை வந்து அதாவது இண்டிவிஜுவல் ஷெல் செஷன் மூலிமா ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னம்னா அதுக்கடுத்து அந்த செஷன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதைவே யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த செஷன் ஓப்பனில் இருக்கும்போது நீங்கள் இன்னொரு செஷன்லேயே ஓப்பன் பண்ணி இன்னொரு GitHub அக்கௌண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எஸ், திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் SSH. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டுக்கு மல்டிபிள் பாஸ்வேர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆக்சஸை வந்து கொடுக்க முடியும். அதாவது நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் SSH மூலிமா ஒரே அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மல்டிபிள் RSA கீஸை யூஸ் பண்ணிவிட்டு வெவ்வேறு டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டெவலப்மெண்ட் மிஷினில் ஒரு வாட்டி நீங்கள் லாகின் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஆக்சஸ் கீ வச்சுக்கலாம். அதர்ஸ் நீங்கள் உங்கள் ப்ரொடக்ஷன் மிஷினில் அதே GitHub அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது அதுக்கு வேறு ஆக்சஸ் கீ வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். எந்த GitHub அக்கௌண்ட்டை எந்த செஷன்லேருந்து எப்படி லாகின் பண்ணுறோம் அப்படிங்கிறது முதல் கொண்டு மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இது சேம் அதே இதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே HTTPSல உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவீங்க. ஸோ அது ரூட்டர் மூலியமாக பாஸ் ஆகும்போது ஸோ எவ்ரி அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஓப்பனாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்காது. ஒரு சில பீப்புள் வந்து அதை என்கிரிப்ட் பண்ணியும் அனுப்புவாங்க. ஆனால் அதையுமே வந்து இன் பிட்வீன் பீப்புள் சம் மால்வேர் ஹேக்கர்ஸ் அதை வந்து அந்த என்கிரிப்டட் கிரெடென்ஷியலை டீகோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவே இங்கே SSHல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொதல் வாட்டியும் உங்களுக்கு உங்கள் பப்ளிக் கீ ப்ரைவேட் கீயை உங்கள் மிஷினில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த SSHக்கு சர்வருக்கு ஒரு கீயை சென்ட் பண்ணிடுவீங்க. அதை அங்கே பேஸ்ட் பண்ணிடுவீங்க, அதை ஸ்டோர் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கிரெடென்ஷியல் ஆக்சஸ் பண்ணும்போது உங்கள் பப்ளிக் கீயை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா அந்த சர்வர் வந்து அந்த ரெண்டையுமே மேட்ச் அவுட் பண்ணி ஓகே இது மேட்ச் ஆகுது அப்படின்னு ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து அத்தன்டிகேஷன் ஓகே அப்படின்னு கொடுத்துரும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இங்கிருந்து என்ன கண்டென்ட் அனுப்புறீங்க, இட் கேன் பி எனி திங். இட் கேன் பி a ஃபைல், இட் கேன் பி a மெட்டா இன்ஃபர்மேஷன், மெட்டா டேட்டா ஆஃப் a ஃபைல், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் SSH மூலமா சென்ட் பண்ண போறீங்க. ஸோ இது வந்து மெனி ஹேஷ் அல்காரிதம்ஸ், மோஸ்ட் பாப்புலர்லி இப்போ MD5 ஹேஷ் அல்காரிதம் வச்சு தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ
ஸோ தீஸ் ஆர் த ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ நம்ம GitHub SSH யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம இருக்கா அப்படின்னு பார்த்துப்போம். நம்ம ஃபஸ்ட்டு GitHub அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ GitHub நம்ம லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம Git Bashல தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போதும். அதனால் அது மட்டும் இல்லாமல் SSH கிளைண்ட்டும் நம்ம மிஷினில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ SSH கிளைண்ட்டுங்கிறது இது ஒரு தனி சாஃப்ட்வேர் மாதிரி தான். மற்ற ஷெல் ப்ரொவைடட் சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி இதுவும் ஒரு தனி சாஃப்ட்வேர் தான். ஸோ இப்போ நான் என்னோட GitHub அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி என்னோட GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் பிஃபோர் வீடியோ கிரியேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் GitHub நம்ம லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து விண்டோஸ் மிஷின். ஸோ அதுக்காக விண்டோஸ் ஃபார் கிட் இதை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இங்கே நீங்கள் உங்கள் மிஷின் ஆர்கிடெக்சருக்கு தகுந்த மாதிரி 32 பிட்டோ 64 பிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ கிட் சிஎம்டி அண்ட் கிட் பேஷ், GitHub, Git GUI இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிறது கிட் பேஷ். ஸோ கிட் பேஷ் ஆல்ரெடி இங்கே ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட் பேஷ் வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். அடுத்தது நம்ம மிஷினில் SSH இருக்கா அப்படின்னு பார்க்க போகும். இப்போ கிரியேட் ஆன SSHக்கு நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அதுக்கு வந்து ஃபைல்ஸில் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம நோட் டவுன் பண்ணிக்கணும் இந்த டேரக்டரிக்குள்ளே தான் இருக்குமா அப்படின்னு. ஸோ இந்த டேரக்டரிக்குள்ளே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு என்னோட கான்ஃபிகரேஷன் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கிரியேட் பண்ணது எல்லாமே இருக்குது. இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. இப்போ நான் என்னோட அகைன் செகண்ட் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா hostgithub.com-personal அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்னென்னா நான் பர்சனல் அப்படிங்கிறத விட ஜஸ்ட் இப்போ என்னோட ஷார்ட் நேம் வந்து உங்களுக்கு மதன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஹோஸ்ட் நேம் github.com which means the URL to be contacted. This is user is git which means which application is about to use this SSH key. அதாவது அந்த SSH key வந்து எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இது ஐடென்டிட்டி ஃபைலோட லொகேஷன். இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா அந்த SSH key வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹோம் டைரக்டரியில் .ssh அப்படிங்கிற டைரக்டரியில் இதுதான் என்னோட ஃபைல். ஸோ இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இதை நான் சேவ் பண்ண போகிறேன். அடுத்தது இப்போ நம்ம SSHக்கு எப்படி நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம லோக்கல் டிவைஸில் கிட்டுக்கும் அதே கான்ஃபிகரேஷன்ஸை வந்து ஆட் பண்ணணும். சாரி இங்கே தேவையில்லை. நம்ம வந்து இது SSHக்குள்ளே இருக்குது, இங்கே பண்ண தேவையில்லை. நம்ம ஹோம் டைரக்டரியில் இருக்குது. இங்கே வந்து here it is. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து என்னோட
ஓல்டு ஐ மீன் பிரைமரி GitHub அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த கமெண்ட் வந்து வைக்கிறேன், விச் மீன்ஸ் ஸோ இப்போ கிட் டைரக்டரி வந்து நான் டி டிரைவில் என்னோட டி டிரைவில் ஒர்க்குங்கிற டைரக்டரிக்குள்ளே ஆரம்பிச்சதுன்னா, ஸோ கிட் கான்ஃபிகரேஷன் வந்து இங்கே மூவ் பண்ண சொல்லிக்கிறேன். ஸோ கிட் கான்ஃபிகரேஷன் வரும், நம்ம கிட் கமெண்ட்ஸ் லைக் கிட் ஆடு, ஸ்டேஜ், கமிட்டி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது இந்த டைரக்டரி இந்த யூசர் நேம்ஸை வந்து ரீட் பண்ணாமல் இந்த டைரக்டரிக்கு போயிடு அப்படின்னு வந்து நான் ரீடைரக்ஷன் கொடுக்குறேன். இங்கே வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ அதை நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த பார்த்து ஒர்க் டைரக்டரி ஐ மீன் ஹோமில் ஒர்க்குங்கிற ஒரு ஃபோல்டரில் டாட் கிட் கான்ஃபிக் அதை வந்து நம்ம பண்ண இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இங்கே எதுவுமே இல்லை. இப்போ இங்கே நான் வந்து கிரியேட் பண்ணது வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நேம் ஈக்குவல் டு மதன் அண்ட் ஆல்சோ என்னோட இமெயில் இதையும் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட இது இருக்குது. இதில் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னோம்னா என்னோட செகண்டரி அக்கௌண்ட்டோட இமெயில் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகே டன். இப்போ நம்ம வந்து SSH கீ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே மட்டும்தான் வச்சிருக்கோம். லைக் நம்ம லோக்கல் சிஸ்டமில் மட்டும்தான் வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம GitHub அக்கௌண்ட்லேயே பேஸ்ட் பண்ணணும் இல்லையா, அந்த ஸ்டெப்பை வந்து இப்போ பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மதன் PROT pub நல்லா கவனிக்கணும். இங்கே .pub அப்படிங்கிற அந்த ஃபைலை பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து என்னோட பப்ளிக் கீ. இதை நான் எடுத்து என்னோட GitHub அக்கௌண்ட்டில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே GitHub அக்கௌண்ட்டில் செட்டிங்ஸ், SSH and GPG keys. இது என்ன டைப் ஆஃப் இது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த டிவைஸோட ஐடென்டிஃபை இருக்குது ஆர்எல்ஸ் என்ன மிஷின், இந்த மாதிரி நம்ம கமெண்டிங் மாதிரி நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக இங்கே டைட்டில் கொடுத்துக்கலாம். இது என்னோட லேப்டாப் அப்படிங்கிறதுனால Q15 லேப்டாப் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே நான் இங்கே காப்பி பண்ண கீ வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். எஸ், சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம இதை யூஸ் பண்ணல, அதனால நெவர் யூஸ் அப்படின்னு காட்டுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிற கீ வந்து ஜெனரேஷன் தான் பண்ணியிருக்கோம். SSH கிளைண்ட்டில் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கல. அதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா இதை கொடுத்துக்கலாம். என்னோட ஃபைல் நேம் ஐடென்டிட்டி ஆட்னு காமிக்குது. இது ஆட் பண்ணால் மட்டும்தான் நான் டிவைஸில் எப்போ கால் பண்ணாலும் இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ வந்து மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் இது ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணது. இது என்னோட ப்ரைமரி அக்கௌண்ட். இது வந்து நான் இப்போ ஆட் பண்ண கீ. ஓகே, ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் செக் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேமோட வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு, மதன் டோட்டோ அப்படிங்கிறது. இதுதான் என்னோட GitHubோட யூசர் நேம். ஸோ here it is. இது மூலிமா நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம கீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ SSH மூலிமா நம்ம ஆட் பண்ணுறது மூலிமா ஒரு கிளிச் இருக்குது, ஐ மீன் ஒரு நிச் இருக்குது. ஒவ்வொரு டைரக்டரி ஒவ்வொரு கிட் ரெபாசிட்டரியும் நம்ம க்ளோன் பண்ணும்போதுமே நம்ம SSH URL வச்சு தான் க்ளோன் பண்ணணும்.
நான் இந்த கிட்ல இன்க்ளூட் பண்ண மாதிரி என்னோட ஒர்க் டி டிரைவ்ல ஒர்க்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இப்போ எந்த ஃபோல்டர்ஸும் இல்லை. ஸோ இப்போ இந்த கிட் க்ளோனிங் யூஆர்எல் மட்டும் எப்படின்னு மென்ஷன் பண்ண போகிறோம். இப்படி ஒவ்வொன்றா ஆட் பண்ணும்போது HTTPS SSH இருக்கும். நம்ம SSH URL தான் காப்பி பண்ண போகிறோம். இங்கே இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேமை வந்து ப்ரொவைட் பண்ணணும். விச் மீன்ஸ் நீங்கள் உங்கள் கான்ஃபிகரேஷனில் கிட் கான்ஃபிகரேஷனில் கொடுத்தீங்க இல்லையா, அந்த நேம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். git@github.com என்னோட நேம் ப்ளஸ் இப்போ இது வந்து என்னோட ரெகுலர் யூஆர்எல், இது கிட் ரெபாசிட்டரியோட யூஆர்எல், சாரி கிட் க்ளோன், ரைட். நம்ம ரெபாசிட்டரி வந்து க்ளோன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே போகணும். என்னோட மெயின் பிரான்ச் வந்து அதை டினோட் பண்ணுது. இங்கே நான் ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா எனக்கு அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. எஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம இந்த விண்டோஸ் செஷனில் வந்து இங்கேயே வந்து லாகின் பண்ணிட்டோம் ssh-github.com. நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணுறோம், லைக் புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த கமாண்டை கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா -github.com யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறமா நம்ம நம்மளோட கிட் கமாண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். git added, now staging done. commit பண்ணிட்டேன். ஸோ டன். இங்கே இருக்கிற என்னோட டைரக்டரியில் இருக்கிற கோட் GitHubக்கு புஷ் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் I can see that. That's it. Thank you all. ஸோ இது மூலிமா நம்ம இதே ப்ரொசீஜரை வந்து நம்ம எவ்வளோ GitHub அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தாலுமே அதனோட க்ரெடென்ஷியலில் ஒவ்வொரு இமெயிலுக்குமே டிஃப்ரெண்ட் இமெயில்ஸ் தான் வச்சுருக்கோம் எப்படி இருந்தாலுமே. ஸோ அந்த இமெயிலுக்கு தகுந்த RSA கீஸை வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் யூஆர்எல்ல பப்ளிக் RSA கீ க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டோட செட்டிங்ஸ்லேயே SSH கீயில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். அங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ் வாய்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஜென்ரேட் ஆகிடும். அந்த கீயை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா SSH ஆட் பண்ணிடுறோம். அந்த ஐடென்டிட்டியை ஆட் பண்ணிவிட்டு அத்தன்டிகேஷன் ஜென்ரேட் பண்ணிடுறோம். அத்தன்டிகேஷன் கன்க்ளூட் ஆன பிறகு, கன்ஃபார்ம் ஆன பிறகு இங்கே நம்ம ரெகுலர் கிட் ஆக்ஷன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஸோ இந்த கோடை வந்து இந்த ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். That's it.